நெருக்கம் வரும்னு தான் போட்டிருக்கு பைபிள்ல, பிரச்சனை வரும்னு தான் போட்டிருக்கு, போராட்டம் வரும்னு தான் போட்டிருக்கு, வராதுன்னு போடல. ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு தான் சொல்றாரு, உன்னை விட்டு விலக மாட்டேங்கிறாரு, அந்த பிரச்சனை உன்னை அழிக்காதுங்கிறாரு. இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். இந்த கால பாடெல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். இந்த பாடுகள் இன்னும் அழிக்காது. They will never destroy. என்ன உருவாக்கும், என்ன உருமாற்றம், என்கிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துரும், என்ன வேற ஆளா மாத்திரும். பாடுகள் என்னை பரிசுத்தமாய் மாற்றும், பாடுகள் என்னை பக்குவமாய் மாற்றும், பாடுகள் என்னை புடமிடும். அதுதான் வழி, அதுதான் நெருப்பு. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். பொன்னை நெருப்புல போடாம சூப்பரான பொண்ணா மாத்த முடியாது. கவனிக்கிறீங்களா? பொண்ணு கோல்டு, கோல்ட நெருப்புல போடாம அது சுத்தமான கேரட் தங்கமா மாற முடியாது. அழுக்கும் களிமா தான் இருக்கும். மண்ணுக்குள்ளதான் எடுக்கிறாங்க. அந்த மண்ணு களிம்பு எல்லாம் மாறணும்னா நெருப்புல உள்ள போகணும். நெருப்புல போனா கோல்டு தனியா நிற்கும், அழுக்கு ஒரு பக்கம் போயிடும். நம்ம வாழ்க்கையில அழுக்கெல்லாம் விளக்குகிற அந்த நெருப்பு தான் பிரச்சனைகள். நம்ம பிரச்சனையே வேணான்னு நினைக்கிறோம், போராட்டமே வேணான்னு நினைக்கிறோம். உன்னை எப்படி நான் சுத்தம் பண்றது? உன்னை சுத்த பொண்ணா மாத்தணும்னா இந்த நெருப்பு வழியா தான் நீ போகணும். நெருப்புல போறது கஷ்டமா தான் இருக்கும். அங்கதான் கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். பியூரிபிகேஷன், நம்மளை ஆண்டவர் புடமிடுகிறார். நெருக்கங்கள் வழியில, நெருக்கங்கள் வழியில தான் கர்த்தர் நம்மளை புடமிடுகிறார். ஆனா கஷ்டம் வந்த உடனே ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் இன்னும் என்ன புடமிடுறாரு. என் வாழ்க்கை ஆண்டவர் கையில இருக்குன்னு சொல்றோம். என் ஆண்டவர் கையில தான் வாழ்க்கை இருக்கு. அவர் தான் புடமிடுறாரு. குயவன் கையில இருக்கிற களிமண்ணு மாதிரி நான் இருக்கிறேன். அவர் தான் என்ன சரி பண்றாரு, அவர் தான் வணையிறாரு. வேண்டாம் அதெல்லாம் எடுத்துருவாரு, என்ன பெட்டரா தான் மாத்துவாரு. ஆண்டவர் கையில உங்க வாழ்க்கை இருந்தா இன்னும் நல்ல வாழ்க்கையா தான் மாறுமே ஒழிய ஒரு நாள் நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நல்லா தட்டுங்களேன், தட்டினா நல்லா தட்டுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12:2 படிங்க. ரோமர் 12:2. தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால, மனசை மாத்துங்கிறார், உள்ள இருக்கிற என் நினைவை மாத்துங்கிறார். நீதான் செய்யணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள், டிரான்ஸ்ஃபார்ம். இன்னொரு வசனம் பிலிப்பியர் 2:5. ரெண்டும் ஒரே விதமான வசனம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும். ரெண்டுமே சிந்தை, மனம். இட் டாக்ஸ் அபவுட் மைண்ட். லெட் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் பி இன் யூ. மைண்ட், அவர் மைண்ட் உனக்கு வரணும். அவர் மைண்ட் உனக்கு வரணும், அவர் சிந்தை உனக்கு வரணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்கு வரட்டும். திரும்பவும் சொல்றேன், சின்ன பிள்ளைங்க உதாரணம். சின்ன பிள்ளைங்க எப்பவுமே எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க, நான் நல்லா இருக்கணும், அதான் நினைக்கும். நீங்க இன்னுமே நான் நல்லா இருந்தா போதும் நினைச்சீங்கன்னா பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க போலதான் இருக்கிறீங்க. அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. கிறிஸ்துவின் சிந்தை கஷ்டப்படவனுக்கு உதவி செய், இன்னொருத்தர் அன்பு காட்டு, கரிசனை காட்டு. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை. இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு நன்மை செஞ்சீங்களா? யாராவது ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சீங்களா? காலையில் 5 மணிக்கு ஒரு ஜெபம் பண்றமே, இன்றைக்கு என்னை யாராவது ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்றமே. எங்கேயாகிலும் ஏதாவது ஒரு விதத்துல யாருக்காகிலும் எப்படியாகிலும் நான் ஒரு நல்ல காரியம் செய்யணும்ப்பான்னு ஜெபம் பண்றமே, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எதுக்கு ஜெபம் பண்ற? இப்படி கை தூக்கி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஒருத்தருக்காகிலும் நன்மை செய்யுங்க, ஒருத்தருக்காக நன்மை செய்யுங்க. அப்ப அதை ஜெபம் பண்ணமே, அதை நினைக்கிறோமா? எங்கேயாவது யாரையாவது பார்த்தோமா? நமக்கு நிறைய பேர் ஆண்டவர் கொண்டு வருவார் நம்முடைய வாழ்க்கையில. நாம சந்திக்கிற மாதிரி நிறைய பேரை கொண்டு வருவாரு. அதை வாய்ப்பா நினைக்கணும். இது ஒரு கர்த்தர் ஒருத்தரை கொண்டு வராரு. ஒரு ஆமேன் சொல்றீங்களா? கர்த்தர் ஒருத்தரை கொண்டு வராரு நம்ம வாழ்க்கைக்கு. யாராவது ஒருத்தருக்கு நன்மை செய்வோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த நம்ம என்ன ஜெபம் பண்றோமோ அதை நம்ம நினைக்கிறோமா? அந்த எண்ணம் நமக்கு இருக்கா? அப்ப இப்படிதான் எண்ணத்தை மாற்றணும். சிந்தையை மாற்றுங்க, அது தானா மாறிடாது. ஸ்டியரிங்கை விட்டோன வண்டி ரைட்ல இழுக்குது பாத்தீங்களா? ஸ்டியரிங்கை விட்டோன வண்டி ரைட்ல இழுக்குது பாருங்க, அப்படிதான் போகும். இதைத்தான் நீங்க இந்த பக்கம் திருப்பி ஆண்டவரே உதவி செய்யுன்னு கேட்டீங்கன்னா அது பாரு இந்த வழியில போக வைப்பார் அவரு.
ஸ்டியரிங் விட்டு வண்டி இப்படி இழுக்குது பாருங்க இன்னொரு பக்கம். அதை மாதிரி நம்முடைய பழைய புத்தி, பழைய குணம் அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதைத்தான் திருப்ப சொல்றாரு. உன் சிந்தை மாறட்டும், உன் எண்ணம் மாறட்டும், உன் நினைவு மாறட்டும். சேஞ்ச் யுவர் மைண்ட். அந்த மைண்டை சேஞ்ச் பண்றதுல நீங்க உங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு. யூ ஹாவ் a major role to play. ஸோ என் தாட் ப்ராசஸை நான் டெய்லி திங்க் பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்க கூடாது, நான் என்ன சிந்திக்கிறேன், என்ன சிந்திக்க கூடாது, நான் சிந்திக்கிறது கரெக்டா இல்லையா. ஐ ஹாவ் டு திங்க் டெய்லி அண்ட் ஐ ஹாவ் டு செட் ரைட் மை மைண்ட். என் சிந்தைய வசனத்துக்கு சரியாக்கணும். சும்மா ஆட்கள் விசுவாசத்தில் அறிக்கை பண்ண பார்த்திருக்கலாம். அப்படின்ட்டு வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு மனசுல அதை நினைக்கிறது இல்லை. இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில. ஆமா, வெறும் அறிக்கை மட்டும் சாதிக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க நேம் இட் அண்ட் கிளைம் இட். பார்த்தது அப்படியே இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறேன். ஒரு வெள்ளை காரு போனா வெள்ளைக்காரை பார்த்தோன்னு எனக்கு வாங்கணும்னா இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறேன். அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அது பேராசை, பொருளாசை. சும்மா ஊரா விட்டு காரை பார்த்துட்டு நான் இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறேன்னா உனக்கு வேணும்னு கர்த்தர் தருவார். தவறான போதனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தை எதுக்கு பயன்படுத்தணும் கிடையாது. உன் மனதை மாத்து, உன்னுடைய சிந்தையை. அப்ப சிந்தையை மாத்துறதுக்கு நம்ம டெய்லி பிரயாசப்படும். டெய்லி நம்ம மைண்டை மாத்துறதுக்கு நாம பிரயாசப்படும். தானா வந்துடாது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 1ஆம் வசனம், ரோமர் 12:1. 12:1 போதுமா? ஆண்டு சொல்லு, உங்கள் என்ன செய்யுங்க, உங்க சரீரத்தை ஒப்பு கொடுங்க. அப்ப டெய்லி காலையில போய் என்ன செய்யறோம்? ஆண்டவரே, இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறேன், என் நினைவுகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் எண்ணங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. எழுந்தவன ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. நாளைக்கு எழுந்தவன வெள்ளிக்கிழமைக்கா சோத்திரம் ஆண்டவரே, இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா. அது தெரியாதா? அது ஒரு பெரிய ஜெபமா இது? எங்க ஒரு நல்ல நாளை தந்தீங்க, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நீங்க விரும்புற மாதிரி வாழ்வேன், வீணான சிந்தனையை வர விட மாட்டேன், தீங்கான காரியத்தை கண்ணு முன்ன சொல்லுங்க, தீங்கான காரியத்தை கண்ணு முன்ன வைக்க மாட்டேன், வழி விலகுகிற செய்கையை வெறுக்கிறேன், பொய் பேசுகிறவன் என் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான். தாவீது, இதெல்லாம் என் வீட்டுல இருக்காது, இதெல்லாம் நடக்காது, இதை செய்ய மாட்டேன். இதுதான் கால ஜெபம். நாளை ஆசீர்வதி ஆண்டவரே, வண்டியில போறேன் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதி. இது ஒரு ஜபமா? இதை நீங்க சொல்லாமலே செய்வாரு. நீங்க எதை கேட்கணும்? என்னை படைக்கிறேன். ஜீவ பலினா டெய்லி படைக்கிறது. மிருக பலி ஒரு தடவை தான், ஒரு தடவை வெட்டினா செத்து போயிடும், முடிஞ்சு போயிடும். ஆனா டெய்லி படைக்கிறேன், டெய்லி என்ன சாகடிக்கிறேன் அர்த்தம். டெய்லி ஜீவ பலியா ஆட்டை வெட்டுற மாதிரி, மாட்டை வெட்டுற மாதிரி டெய்லி என்ன நான் வந்து பலிபீடத்துல வைக்கிறேன், டெய்லி படைக்கிறேன். அப்படி படைக்க படைக்க படைக்கத்தான் 2வது வசனம், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக, மனசு புதுசாகணும். இது பழைய மனசுல ஓடுது கதை. அதனால்தான் சண்டைகள், அதனால்தான் கோபங்கள், அதனால்தான் எரிச்சல்கள், அதனால்தான் மன்னிக்க முடியல, அதனால்தான் ஒத்து போக முடியல, அதனால்தான் ஒருத்தர் பேசுறது இல்ல. எல்லாமே பழைய மைண்டு. புதிய மைண்ட் அப்படி இருக்காது. புது மனுஷன் அப்படி இருக்க முடியாது. புதிய மனுஷனை எதுக்கு வச்சிருக்காருன்னா சமாதானம், எல்லாரும் ஐக்கியம், கசப்பே இருக்கக்கூடாது. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்க. நம்மளை ஆண்டு சபையில வச்சது சமாதானம் பண்ணுகிறவளா இருக்க. சபை ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா சமாதானமா, அந்த சமாதானத்தை பார்க்கறது அபூர்வமா இருக்கு. பலதரப்பட்ட மக்களை ஒண்ணு சேர்க்கிறார் ஆண்டவர். பலதரப்பட்ட நிலையிலிருந்து உள்ள வருவோம். இங்க நான் என்பதற்கு இடம் இல்லை. நாம் அல்ல சொல்லுங்க. நான் இங்க யாருமே சொல்ல முடியாது. சர்ச்சில் நாங்கெல்லாம் ஒரு அப்பா. பரமண்டல ஜபம் எப்படி ஆரம்பிக்குது? பரமண்டலங்கள் இருக்கிற என் பிதாவே இல்ல, எங்கள் பிதாவே. புரியுதா? பரமண்டல ஜபம் எல்லாரோட சேர்ந்த யுனைடெட் பிரேயர். அங்க நான், எனக்கு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் அப்படின்னு என்ன
பக்கத்துல இருக்கிறவங்க மேல எனக்கு கரிசனை இருக்கு. பரமண்டலம் எங்கள் பிதாவே, நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம்ப்பா. நான் அந்த ஒருமைக்கு இடமே இல்லை, சுயத்துக்கு இடம் இல்லை. எங்கள் பிதாவே, இல்ல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். இந்த வசனங்களை படிச்சு பாருங்க. யூனிட்டி, ஒரு குடும்பம், நம்ம எல்லாரும் இணைந்தவர்கள், பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக வாழ்ந்து என் சிந்தைய டெய்லி மாத்தணும். கம்யூனியன் எடுக்கும் போது அப்பமும் திராட்சை ரசமும் கையில வாங்கும் போது ஒரு நடுக்கம் நமக்கு வருது பத்தியலா. அதெல்லாம் உண்மையான தெய்வ பயம் இல்லை. நீங்க திருவிருந்து வாங்கும் போது அப்பான்னு சொல்றீங்களே, அதெல்லாம் சும்மா போலி. திருவிருந்துன்னா ஒரு விசேஷ பயம் நமக்கு வந்துருமா? ராபோஜனம் எடுக்கும்போது அப்படியே கை கால் நடுங்குமா? மற்ற நாள்லாம் இப்போ ஒரு ராபோஜனம் கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்போ எடுத்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறேன், நான் அவர் பிள்ளை, அவர் சிந்தை எனக்குள்ள வருது. அதுக்கு நான் அதுதான் நீங்க பிரயாசப்பட வேண்டியது. உங்க மனசு, என் மைண்டை மாத்திக்கிட்டே இருக்கணும். என் மைண்டை மாத்தணும். பழைய மைண்டு வரக்கூடாது, பழைய மைண்டை மாத்தணும். அது நான் தான் செய்யணும். ஆவியான உதவி செய்வாரு. அல்லேலூயா சொல்றீங்களா? ஆவியானவரோட இணைந்து நம்முடைய சிந்தை மாறவும், ஒரு சிந்தையில ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழவும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். அதுதான் வளர்ச்சி. சிந்தையில வளருவதுதான் வளர்ச்சி. சரீரத்துல வளருவது வளர்ச்சி அல்ல. உலகத்துல சரீரத்தை வளர்ந்துட்டாங்க சொல்லலாம். 5 வயசு 10 வயசு 15 20 வயசு வளர்ந்துட்டாங்க. ஆனா புத்தியில எப்படி இருக்காதீங்க. படிச்சோம்ல, இப்போ புத்தியில எப்படி இருக்காதீங்க? குழந்தைகளா இருக்காதீங்க. வளர்ச்சி முதிர்ச்சி அல்ல, அதையும் புரிஞ்சுக்கணும். இல்ல 25 வயசு ஆனாலும் சிலருக்கு அந்த முதிர்ச்சி இருக்காது. பார்த்து அந்த வயசுக்குரிய மெச்சூரிட்டி இருக்காது. சிலருக்கு 40 50 வயசு ஆனா கூட இருக்காதுங்க. சில ஆளுக்கு 50 வயசு இருக்கும். 50 வயசு 60 வயசு ஆனா கூட அந்த வயதுக்கேற்ற முதிர்ச்சி, நிதானம், பொறுமை அதெல்லாம் இருக்காது ஆட்கள்கிட்ட. வளர்ச்சி முதிர்ச்சி அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க ஆழமா கவனிக்க வேண்டிய வார்த்தை. அவர் வளர்ந்துட்டாரு, எல்லாம் தெரியும், அப்படி கிடையாது. சிலருக்கு பேச தெரியாது. இல்ல எத்தனை காரியங்களை நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம். வளர்ந்துட்டோம், எல்லாமே தெரியும் சொல்ல முடியும், இன்னும் கற்றுக்கொள்றோம். சரீரம் வளரும், சரீரம் வளரும். ஆனா நல்ல பழக்கங்களை நாம் தான் என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டு பழக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை தானா வளராது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி தானா வராது. அதுக்கு நாம தான் பிரயாசப்படணும். நான் வளரணும் ஆண்டவரே, வளர ஆண்டவரே. ஸோ வேதத்தை படிக்கிறவங்களா மட்டும் இருந்தா போதாது, வேதத்தை கேட்கிறவங்களா இருந்தா மட்டும் போதாது. செய்ய அர்ப்பணம். அதுக்குதான் அடுத்த வார்த்தை சொல்றேன், அர்ப்பணம். அர்ப்பணம். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைக்கு அர்ப்பணிக்க 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 அர்ப்பணிக்கத்தான் நமக்கு வளர்ச்சி உண்டாகும். ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு போவோம், அடுத்த படியிலிருந்து அடுத்த படிக்கு போவோம், ஒரு படிக்கு அடுத்த படி, கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி. ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படிய 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 நீங்க மேல் படிக்கு போயிட்டே இருப்பீங்க. கைவேத்தூர் அல்லையில சொல்லாமா?